வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் ரவை இருந்தால் போதும். 1 கப் ரவையும் 1/3 தயிர், இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியண்ட்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 கப் ரவை எடுத்துடுங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு, 1 கப் ரவைக்கு எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் 1/2 கப்பை விட கம்மியாக 1/4 கப்புக்கும் 1/2 கப்புக்கும் நடுவில் எடுங்க. 1/3 தயிர், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். நல்லா கலந்துருங்க, தேவைக்கு தண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், நல்லா ரெஸ்ட் பண்ணி விட்டுலாம். அப்போ ரவை நல்லா ஊறி வரும். அப்படி மூடி போட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள். சின்ன இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை, இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துருவோம். பேக்கிங் ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுடுங்க. நல்லா 1/2 hour ஆயிடுச்சு. இந்த மாவை 2ஆக டிவைட் பண்ணி வச்சிடலாம். பாதி மாவை தனியாக எடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்குல்ல, மீதி மாவில் நம்ம அரைச்ச கொத்தமல்லி, இஞ்சி, மிளகாய் இதை ஆட் பண்ணிடலாம். இதோட ஈனோ ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். இதுக்கு பாதி, ப்ளெயினாக எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு பாதி. ஆயில் தடவி வச்சுருக்கிற இந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். இதை அப்படி 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம். ஒரு லேயர் நல்லா வெந்துட்டு, இப்போ பேலன்ஸ் இருக்கிற ப்ளெயினாக இருக்கிறத அது மேலே விட்டுடலாம். அது மேலே ஒரு கார்னிஷ்காக லைட்டாக அப்படி மிளகாய் பொடி அப்படியே தூவி விடுங்க. ஸ்பூன்லலாம் போடாதுங்க, நிறைய விழுந்துடும். அப்படி கையில் எடுத்து அப்படியே தூவி விடுங்க. இதை மறுபடியும் மூடி வச்சு எண்ணெய் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருவோம். ஒரு நைஃப் உள்ளால் விட்டு பாருங்கள், கிளியராக வந்திருக்குது. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடுகு, ஜீரகம் போட்டு பொரிஞ்சாச்சு. இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீர்னது, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மேலே இதை விட்டுடலாம். மேலே நம்ம தாளிப்பு விட்டுடலாம். ரொம்பவும் டேஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சது தனி லேயராகவும், ப்ளெயினாக வச்சது தனி லேயராகவும், 2 லேயராகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க.